கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கிளை சிறையில் இருந்த விசாரணை கைதி சபரிவர்மன் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி வேண்டும் என அவரது சகோதரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எங்க அப்பா ஒரு ஸ்ட்ரோக் பட்டு வீட்டுல இருக்காரு. நான் எங்க அம்மா என் குடும்பமே இங்க இருக்கும்போது எங்க அப்பா பார்த்துக்க ஆள் இல்ல. அங்க போய் வில்லேஜ் ஆபீசர்ட்ட வில்லேஜ் ஆபீசர் போய் என் தம்பி உடம்ப வாங்க சொல்லி கையெழுத்து கேட்டிருக்காங்க சார். அது வில்லேஜ் ஆபீசர் நான் வந்திருக்கேன், எனக்கு கையெழுத்து போட்டுருக்காங்கன்னு சொல்லி ஏமாத்திக்க யார் எந்த போலீஸும் தெரியாது. ஆனா அங்க போயிருக்காங்க, எங்க மாவட்ட போலீஸ் தான் போயிருக்காங்க. வில்லேஜ் ஆபீசர் சொல்லி நான் கையெழுத்து போட்டு கேட்டிருக்காங்க. என் தம்பிக்கு நீதி கிடைக்கணும், அவங்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி காணிக்கணும். என் தம்பி பிள்ளைய சார், இந்த பிள்ளைக்கு வாழ்வாதாரம் வேணும், என் தம்பி பொண்டாட்டிக்கு ஒரு வேலை வேணும், அரசு வேலை வேணும். சபரிவர்மன் இறந்ததோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா 19 இடத்துல அவங்க உடம்புல காயம் ஏற்படுத்தி இருக்கதாட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுட்ட கையையும் 3 இடத்துல உடைச்சிருக்காங்க. ஃபோர்ஆர்ம்ஸ், ஜாயிண்ட், எல்போ இந்த இடத்துல 3 இடத்துல உடைச்சதாட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வலது நெஞ்சு, இந்த நெஞ்சு வலது நெஞ்சு பக்கத்துல கீழே ஸ்கிராட்ச் இருக்குது, தலையில அடிபட்டு இருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, காலு ரைட் காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்துல உடைச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.